தேர்ந்தெடுப்பு தான். சரிங்க சார், இப்போ நான் பிகினர், இப்போ தான் வந்து நான் டெட் எக்ஸாமுக்கே நான் வந்து படிக்க வந்திருக்கேன். நான் என்ன சார் பண்ணிட்டோம்? ஏன்னா நீங்கள் இவ்வளோ நபர்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இப்போ தான் வந்து சொன்னாங்க சார், நான் என் ஃப்ரெண்டு சொன்னது அடிப்படையில் தான் சார் வந்து நான் இப்போ வந்தேன். கொஞ்சம் வணக்கம், வெல்கம் டு அறிஞர் அண்ணா ஐஏஎஸ் அகாடமி. டெட்டோட ரிசல்ட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கோம். அதையும் நம்மளுடைய மாணவர்கள் தொடர்ச்சியாக ஐயா வெற்றி பெற்று விட்டேன் நான் நம்ம மாணவிகள் ஃபுல்லாமே தெய்வமே உன்னால தான் தெய்வமே எல்லாமே அப்படி சொல்லிட்டு தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட வெற்றிக்கான அந்த தகவலை பார்த்தீங்கன்னா வந்து தொடர்ச்சியாக வாட்ஸ்அப்லையும் ஃபோன் மூலியமாக பகிர்ந்துட்டே இருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த விஷயத்தை கேட்கும்போது. ஏன்னா ஒவ்வொரு ஆசிரியரும் பார்த்தீங்கன்னா வந்து மகிழ்ச்சி எப்போ அடைவாங்க அப்படின்னா, ஒரு ஆசிரியர் சொல்லித்தர விஷயத்தை மாணவரை உள்வாங்கும் போதும், அந்த உள்வாங்கிட்டு அந்த தேர்வுகளை வெளிக்கொண்டு வரும்போதும் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மகிழ்ச்சி அடைவோம். அந்த ஒரு தருவாயை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மாணவர்கள் டெட் எக்ஸாமில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ மாணவர்கள் பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 976 மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படித்தாங்க. படித்த மாணவர்களில் 942 இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து தகவல் கொடுத்து 34 பேர் இன்னும் தகவல் கொடுக்கல, ஃபோன் பண்ணியும் பார்த்தீங்கன்னா எடுக்கல. அப்போ அது ஏதோ நெகட்டிவாக இருக்கிறதுக்காக தான் சரி நாங்களும் அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் இப்போ டெட்டு பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1214 பேர் வந்து படித்தாங்க. இந்த 1214 பேரில் ஒரு 1157 பேர் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாஸ் செய்திருக்காங்க. அதாவது ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா வந்து 98% மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ச்சி. இப்போ இதில் இருக்க ஒரு 57 நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்டாஃப் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது நான் சொன்னக்கூடிய விஷயம் என்னென்னா, சார்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான், சார் டெஸ்ட்டில் நான் கரெக்டாக தான் சார் கொடுத்தீங்க, ஆனால் அந்த டெஸ்ட்டை நாங்கள் சரியாக பயன்படுத்திக்க முடியல சார். அதுக்கு காரணம் என்னன்னா எங்களுடைய குடும்ப சூழ்நிலை சார். ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் சார், நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு டைமும் சொல்லுவீங்க சூழ்நிலை, அதாவது உங்கள் தேர்வுக்காக காரணத்தை மட்டும் சொல்லாதீங்க, காரணத்தை சொன்னீங்கன்னா கடைசியில் ரொம்ப வலியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ அந்த வலியை நாங்கள் வந்து உணர்றோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சொல்கிறீங்க. இந்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் வந்து என் ஸ்டூடெண்ட், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த 34 பேர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் சரி, உங்களோட மதிப்பெண் குறைந்திருந்தாலும் சரி, இதோட 57 மாணவர்கள் வெற்றியோ தோல்வியோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், தாராளமாக பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி ரீஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களை பாஸ் பண்ண வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி சொல்லி தான் உங்ககிட்ட நான் பேட்சே போட்டேன். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த நபர்கள் மீதி இருக்கிற நபர்கள் சேருங்க. அடுத்த டைம் சொல்லும்போது நான் சொல்லணும், 2025 பேட்சில் 2% மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து குறைஞ்சிருந்தாங்க. அந்த 2% மாணவர்களும் ஜூலை மாதம் நடக்கிற தேர்வுகளை நான் வெற்றி பெற வைத்தேன் அப்படின்றது மார்க் தட்டி சொல்லணும். அதுக்காக வாய்ப்பை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன். நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து செஞ்சால் போதுன்ற மாதிரி இருக்குது. அப்போ சார் இப்போ அடுத்தது என்ன சார் பண்ணுறது? இப்போ என்ன 98% மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ச்சி பெற்றாங்க. இப்போ தேர்ச்சி பெற்ற ஏன்னா நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 942 பேர் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் 1 வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க. மாணவர்கள் கேட்குற விஷயம் என்னன்னா, சார் இப்போ பேப்பர் 1 நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம், பேப்பர் 1 அடுத்தது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேப்பர் 1 அடுத்தது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நியமன தேர்வு, அதாவது எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 நபர்கள் பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு எழுதுவீங்க. அதே போல் வந்து பேப்பர் 2 கிளியர் பண்ண நபர்கள் வந்து யூஜிடிஆர்பி அப்படின்னு ஒரு தேர்வு எழுதுவீங்க. தெய்வமே ஆனுவல் பிளானரில் பார்த்தா வந்து யூஜிடிஆர்பி தான் இருக்குது, எஸ்ஜிடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லையே, இதை நம்பி நான் எப்படி படிக்கிறது அப்படி சொல்லிட்டு மாணவர்கள் வந்து கேட்பீங்க. தெளிவாக புரிஞ்சுக்குங்க. கல நிலவரங்கள் எல்லாமே கவர்மெண்ட்டுக்கும் தெரியும், போர்டுக்கும் தெரியும். அவங்க அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க, மாணவர்கள் இதை எதிர்பார்க்குறாங்க, இதை கொடுக்கலாம், இப்படி தான் எதிர்பார்த்து பல எக்ஸாம் போச்சு அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. இந்த டைம் சொல்கிறது மட்டும் தெளிவாக கேளுங்க. ஏன்னா இந்த தேர்வு, அதாவது செகண்ட் கிரேட் டீச்சர் அப்படின்ற ஒரு தேர்வு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எழுதின தகுதி தேர்வு மாதிரி கிடையாது, அது ஒரு நியமன தேர்வு. புரிஞ்சுக்கிறீங்களா? நியமன தேர்வு பொறுத்த வரைக்கும் ஒரு 2000 போஸ்ட்டு வருது அப்படின்னம்னா, அந்த 2000 போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் ஸ்டேட் லெவலில் அந்த ரேங்க் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 50,000 பேர் எழுதுறாங்கன்னா, டாப்பாக வரக்கூடிய ஒரு 2000 நபர்கள் மட்டும்தான் எலிஜிபிளாக இருப்பாங்க. அப்போ அந்த 2000 நபருக்குள்ளே நீங்கள் வரணும். எப்போ மாணவர்கள் சொல்ல விஷயம் ஒரே தான், எந்த எக்ஸாம்லாம் இருக்கட்டும் ஸ்டேட் ஃபஸ்ட்டு நம்ம பையன் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஒற்றை குறிக்கோள் நோக்கம் தான். உங்களுக்கு நம்ம பேட்ச் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு ரிசல்ட்டே பார்த்தோன்னா வந்து சாட்சியாக இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்கள் நீங்கள் போய் பார்த்துருந்தாலுமே, அதில் இருக்கிற மாணவர்கள் கமெண்டில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்தோன்னா வந்து தகவல் தெளிவாக ஈஸியாகவும் பார்த்தோன்னா புரிய வந்திருக்கும். அப்போ இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன பேட்சில் என்ன விஷயம்லாம் கொடுக்க போகிறாங்கன்னா, ஔவையார் பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் பார்த்தீங்கன்னா வர பிப்ரவரி 7/2/2026 முதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வு பார்த்தீங்கன்னா வந்து பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ அந்த பேட்சில் என்னென்ன சார் நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்னீங்கன்னா, டெஸ்ட் பிடிஎஃப், என்ன டெஸ்ட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க,
அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்கார்டர் கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் மென்டார்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருப்பாங்க. இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து போட்டு கொடுத்துருவாங்க. சரி, இதெல்லாமே பண்ணுறோம்ல சார், இதுக்கான காஸ்ட் எவ்வளோ சார் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னீங்கன்னா எந்த இதுவுமே இல்லை, 1200 நம்ம மாணவர்கள் எப்பவுமே ஏழை எளிய மாணவர்கள் எப்பவுமே அடுத்த நிலைக்கு வர வேண்டும் என்பதை ஒற்றை நோக்கத்தோடு தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து படிக்க வச்சுட்ருக்கோம். டேட்டோட ரிசல்ட்டில் நம்ம காமிச்சிருப்போம். நம்ம பேட்ச் போட்ட ஃபீஸை விட நிறைய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனையோ நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இலவசமாக பார்த்தீங்கன்னா அங்கே வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கோம். அவங்க சொன்ன தெய்வமே உன்னால தான் தெய்வமேன்றாங்க. தெய்வம் வந்து நம்ம கிடையாது, நமக்கு ஒரு வாய்ப்பை இறைவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். அந்த தளத்தில் நின்று நம்ம நிற்கும்போது கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு உதவி ஏற்படுத்திட்டோம். அவங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினாங்க. அதனால தான் ஏன்னா இந்த எஸ்சிடிலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கொஷின் பேப்பர்லாம் தனியாக, ஏன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டு புதுசு, பழைய கொஷின் பேப்பர் கொடுக்குறது ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் இந்த எஸ்சிடி தேர்வை பொறுத்த வரைக்கும் முழுக்க எப்படின்னா பள்ளி பாடப்புத்தகங்கள் மட்டும்தான். நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எக்ஸாம் தேர்வு படிக்கிற மாதிரி உங்களுக்கு அவுட் சோர்ஸ் புக்கெலாம் போக மாட்டாங்க. எங்கே இருந்தால் கேட்பாங்கன்னா பள்ளி பாடப்புத்தகம் தான். நீங்கள் பள்ளி பாடப்புத்தகங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமே சிலபஸ் ஃபுல்லாக ரிவைஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சில பாடத்திட்டங்களில் மொத்தம் மாற்றிருக்காங்க. அப்போ நம்ம கேள்விகள் எங்கேருந்து தான் அமையும்னா பழைய பாடத்திட்டத்தில் கேள்விலாம் அமையாது. அப்போ புதிய பாடத்திட்டத்தின் அப்படி அடிப்படையில் தான் நமக்கு என்ன ஆகுதுதான் கேள்விகள் அமைய போகுது. அப்போ அதை வச்சு தான் உங்களுக்கு ஃபுல்லாமே செட்டப் எல்லாமே உங்களுக்கு புதுசாக மாற்ற போகிறோம். அப்போ புதுசாக மாற்றுறதுக்காக தான் இந்த பணமே தவிர நாங்கள் இலவசமாகவே இந்த பேட்சை நாங்கள் வந்து கொடுக்கலாம் தான் பழைய செக்மெண்ட் இருந்தால். ஆனால் இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சம் நிறைய ஒர்க் இருக்குது, ஸ்டாஃபுக்கு சம்பளம் தரணும், அந்த ஒரு ஒற்றை காரணத்துக்காக நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சிறு தொகை வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா அந்த பாடம் எடுக்கிற ஆசிரியருக்கு நம்ம ஒரு பணம் கொடுத்துக்கணும்ல. என்னதான் இலவசமாக அவங்களே எடுக்கிறனாலும் நம்ம கொஞ்சம் மனசாட்சி ஊர்த்தணும்ல. சரி, அதனால தான் நம்ம வந்து இந்த ஒரு 1200 பார்த்தோன்னா வந்து இந்த பேட்ச் ஃபுல்லாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கொடுத்துருவாங்க. 30 பேருக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. டெட் தேர்வு பொறுத்த வரைக்கும் அது ஒரு தகுதி தேர்வு தான். அந்த எஸ்ஜிடி பொறுத்த வரைக்கும் நியமன தேர்வு, உங்களை ஒருத்தர் கண்காணிச்சுட்டே இருக்கணும். ஏன் மதிப்பெண் குறையுதுன்னு ஒருத்தர் கேட்குறாதான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒழுங்காக படிப்பீங்க. ஏன்னா ஒரு பறவை கூட வந்து பறக்குது அப்படின்னும் போது அது நார்மலாக பறந்துட்டு இருக்குன்னா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம அந்த பறவையை நம்ம உற்று நோக்குறன்றது பறவை வந்து உணர்ந்துச்சுன்னா அந்த பறவை டைவெலாம் அடிக்கும். நீங்கள் இந்த பறவை இந்த புறா ரேஸில் விடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த விஷயம். அந்த பறவை என்ன பண்ணோம்னா டைவெலாம் அடிக்கும். அதே போல் தான் நம்மளை ஒருத்தர் கவனிக்கிறாங்க, நம்மளை ஒருத்தர் பார்க்குறாங்க, நீ மார்க் கம்மியாக எடுத்துனா ஏன்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு ஒரு ஆள் இருந்துட்டுனா பயந்துட்டு நம்ம என்ன படிப்போம். அதுக்கான மென்டாருக்காக ஒரு செக்மெண்ட் தான் இந்த மென்டார். பார்த்தோன்னா ஸ்பெஷலாக 30 பேருக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டு உங்களை மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எல்லாத்துக்குமே சேர்த்து தான் பார்த்தோன்னா உங்களுக்கு 1200 வந்து ஃபீஸ் இருக்குது. 100% தேர்ச்சி. போன முறை டெட்டுக்கு 2500 பேர் படித்தாலுமே நான் 98% தான் தேர்ச்சி கொடுத்தேன். ஆனால் அந்த செக்மெண்ட்டு இந்த பேச்சுக்கு இடமே கிடையாது. 100% தேர்ச்சி. ஸ்டேட் டாப்பராக நம்ம பசங்க இருப்பாங்க. அதுக்கு பார்த்தோன்னா 100% உத்தரவாதத்துடன் தான் பார்த்தோன்னா இந்த பேட்சை நாங்கள் பார்த்தோன்னா எடுத்துருக்கோம். லாஸ்ட்டாக இல்லை, இதை இன்னும் கொஞ்சம் பார்த்தோன்னா இம்ப்ரூவ்மெண்ட்டோட கொடுக்கணும். ஏன்னா பள்ளி பாடப்புத்தகம் முழுசாக ஒட்டுக்காக மாறி இருக்கு. அப்போ அந்த மாறுறத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், தேர்வுகள்லாம் கொடுக்கணும். உங்களை அதை தான் படிக்க வைக்க முடியும், அதை தான் உங்களுக்கு பாடமாக நடத்தியும் கொடுக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் பார்த்தோன்னா இந்த காஸ்ட்டு 1200 ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறதுக்காகவே பார்த்தோன்னா இந்த செக்மெண்ட் கொடுத்துருக்கோம். டெஸ்ட்டு பிடிஎஃப் வந்து என்னென்ன பாடம் உங்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு என்னென்ன பாடமோ பார்த்தோன்னா ஒட்டுக்காக பார்த்தோன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு அந்தந்த வாரத்துக்கான சிலபஸ்ஸு, ஸ்டடி மெட்டீரியல், பிடிஎஃப் எல்லாமே பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க. இது ஃபுல்லாமே சரிங்க சார், இப்போ நான் பிகினர், இப்போ தான் வந்து நான் டெட் எக்ஸாமுக்கே நான் வந்து படிக்க வந்திருக்கேன். நான் என்ன சார் பண்ணிட்டோம், ஏன்னா நீங்கள் இவ்வளோ நபர்களை பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டீங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இப்போ தான் வந்து சொன்னாங்க சார், நான் என் ஃப்ரெண்டு சொன்னது அடிப்படையில் தான் சார் வந்து நான் இப்போ வந்தேன். கொஞ்சம் முன்னாடி வந்து தான் நான் எப்போயும் வந்து பாஸ் பண்ணி விட்ருவேன் சார். நான் கொஞ்சம் லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணிட்டேன் சார். ஆனால் இந்த வாய்ப்பை நான் வந்து மிஸ் பண்ண மாட்டேன் சார். இந்த முறை எப்படின்னா டெட்டு நான் பாஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் சார். ஏன்னா மே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நம்ம பாஸ் பண்ணோம் சார். அதுக்கு என்ன சார் வழி அப்படின்னா, நீங்கள் கடைசியாக ஒரு 30 நாள் படித்த மாணவர்களையும் பாஸ் பண்ண வச்சோம் இல்லைங்களா? இப்போ ஏன் இந்த ஒரு செக்மெண்ட்டு, ஏன்னா இப்போ நம்ம கடைசி வரைக்கும் என்ன போராட்டத்தில் நம்ம இருந்தோம், ஐயா மதிப்பெண்ணை 75 ஆக்குன்னு சொல்லிட்டு ஒற்றை குரலாக பார்த்தோன்னா நம்ம வந்து கூப்பாடு போட்டு இருந்தோம். அப்போ இந்த மாதிரி கேள்விலாம் கேட்கக்கூடாது. நம்ம மாணவர்கள் எப்படி இருக்கணும், 100 கேள்வி போட்டியா எக்ஸாம் முடிச்சா தூக்கி கலாஸ்ட் தூரம் அடுத்த வேலைக்கு போயிடணும். நம்ம மார்க் போட்டோம், நம்ம அந்த கட் ஆஃப்குள்ளே வந்துருமா சொல்லிட்டு அந்த ஏக்கம்லாம் இருக்கக்கூடாது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 கேள்விக்கு மேலே போட்டோம்னா நம்ம என்ன பண்ணுறது, பாஸ். இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 சரின்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் வந்து செட்டில்மெண்ட் மாதிரி. இந்த தகுதி தேர்வு நீ கிளியர் பண்ணி வச்சுட்டுனா இதை வச்சு நீங்கள் அடுத்தடுத்த நியமன தேர்வுகள் ஃபுல்லாமே நீங்கள் எழுதலாம்.
புரியுதுங்களா? அதுக்கு முதல்ல நம்ம இதை கிளியர் பண்ணணும். அப்போ இந்த கிளியர் பண்ணுறதுக்கான செக்மெண்ட்டை ஏதாவது உருவாக்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு உருவாக்கியிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா டெட் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 2ல் சயின்ஸ் மேக்ஸு, பேப்பர் 2ல் சோசியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. இது என்னிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னோம்னா 15/2/2025 அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா பேட்சே ஸ்டார்ட் ஆகுது. சார் இந்த பேட்சை எப்படி சார் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, என் மாணவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி அந்த பாடத்தோட சிலபஸை ஒட்டுக்காக முடிக்கணும். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு மொத்த பாடத்தையும் இதுதான் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்தோன்னா போட்டு வச்சுருவேன். இப்போ இதுக்கு என்ன சார் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பேட்ச் சேரக்கூடிய எல்லா மாணவர்களுக்கும் பார்த்தோன்னா வந்து தமிழ் கிளாஸு, இங்கிலீஷ் கிளாஸு, சைக்காலஜி கிளாஸ், இந்த 3 கிளாஸும் பார்த்தோன்னா வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ப்ளஸ் அடிஷனலாக டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தோன்னா வந்து டெஸ்ட் பேட்சில் அந்த டெஸ்ட்டுக்கான பார்த்தோன்னா ஸ்டடி மெட்டீரியல் பார்த்தோன்னா வந்து ஒட்டுக்காக பார்த்தோன்னா வந்து கொடுத்துருவாங்க. இதுக்கு 70 பேருக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. சரிங்களா? இது தகுதி தேர்வுன்றதுனால 70 பேருக்கு ஒரு மென்டார் இருப்பாங்க. இவங்க உங்களை கண்காணிப்பாங்க. இவங்க கண்காணித்து உங்களுக்கு எந்த சந்தேகனாலும் உடனடியாக பார்த்தோன்னா வந்து சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ச்லாம் எப்படி சார் கேள்வித்தாள் இருக்கும் அப்படின்னா, முழுக்க முந்தைய ஆண்டு தேர்வுகள், பழைய ஆண்டு தேர்வுகளில் எப்படி கேள்வி கேட்டிருக்காங்க அந்த மாடல் ப்ளஸ். ஆனால் இப்போ இருக்கிற புதிய பாடத்திட்டம், புரியுதுங்களா? ஏன்னா பழைய புக்கை வச்சு நான் கேள்வி எடுக்கக்கூடாது. இன்றைக்கி என்ன புக்கு மாறி இருக்குது சார், நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தவுடனே எந்த மாதிரி செட்டப்பில் அவங்க கேள்வி கொடுக்க போகிறாங்க, அதன் அடிப்படையில் தான் நம்ம கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே பழையசுக்கு எல்லாமே நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. புதுசாக இருக்கிற விஷயத்தை தான் யாரும் படிச்சிக்க மாட்டீங்க. அதை கேள்வியாக கொடுத்து அதை ப்ராக்டிஸாக போடணும். இந்த கேள்வித்தாள் முழுக்க எப்படி இருக்க போகுதுன்னா பைலிங்குவலில் தான் இருக்கும். சரிங்களா? பைலிங்குவலில் தான் மொத்தமே இருக்கும். தமிழ் மீடியம் ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அது நம்மக்கிட்ட அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம மாணவர்கள் பார்த்தீங்கன்னா படிக்கணும். படிக்க வைக்கிற வேலையை நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம். நீங்கள் படிக்கலாலுமே உங்களோட மோட்டிவேட் பண்ணி நாங்கள் மேலே எடுத்துகிட்டு வந்துடுவோம். அது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா வந்து இந்த முறை 75 பார்த்தோன்னா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த 75 அடுத்த முறைக்கு தொடருமா அப்படின்றது சந்தேகம்தான். புரியுதுங்களா? ஏன்னா இப்போ இருந்த காலகட்ட சூழ்நிலை என்ன மாதிரிலாம் இருந்துச்சு, எலெக்ஷனு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் அடுத்தது புதிய அரசு பார்த்தோன்னா அமைக்க போகிறாங்க. புதிய அரசு அமைச்சோன்னா நம்ம போய் பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம ஏதாவது இப்படி அப்படிலாம் நம்மளாலாம் கேள்வி கேட்க முடியாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் 82 கேள்வியா, அந்த 82 கேள்வி போட்டால் நம்ம பாஸ். ரைட் சார், இப்போ நான் வந்து பேப்பர் 1 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற நம்பர்கள் பார்த்தோன்னா வந்து HGT பேப்பர் 1 தேர்வுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சார் SGT டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் படி ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கலாம். இல்லை சார், நான் வந்து இப்போ தான் டெட்டு, நான் ஃப்ரெஷரு, நான் உங்ககிட்ட சேர்ந்தா 100% பாஸ் பண்ணிவிடுன்னு சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியில்லை. உங்கள் சுற்றுவட்டாரத்து நம்பர்கிட்ட நம்முடைய அகாடமி பற்றி கேட்டு பாருங்கள். அழகாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட்டு பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லிவிடுவாங்க. அப்போ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே நம்பர் 9363866200 அப்படின்ற எண்ணுக்கு சார் டெட்டு பேப்பர் 1 இந்த நம்பருக்கு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் அனுப்புங்க அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவாங்க. டெட்டு பேப்பர் 2 கேட்குறீங்க, நீங்கள் டெட்டு பேப்பர் 2 கேட்கும்போதே சயின்ஸா மேக்ஸா சோஷியலா அப்படின்றத மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிருங்க. அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் ஷெட்யூல் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த வீடியோக்கு கீழே பார்த்தோன்னா வந்து உங்களுக்கான ஷெடியூல்ஸ் பார்த்தோன்னா வந்து டிரைவில் வந்து பார்த்தோன்னா வந்து போட்டு கொடுத்துருவாங்க. அப்போ அந்த டிரைவில் இருக்கிற விஷயத்தை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட ஒற்றை நோக்கம் என்னன்னா 100% தேர்ச்சி. நம்ம ஏன்னா நம்பி வந்துட்டாங்கன்னா அவங்கள படிக்க வச்சு பாஸ் பண்ண வச்சிடணும். ஏமாற்றுறதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுதான் முதல்ல வந்து பார்த்தோன்னா முக்கியமானது. இந்த ஏமாற்றி தான் இது பண்ணோம், அந்த விஷயமெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம். ஏன்னா இந்த ஒருத்தரோட படிக்கும்போது பார்த்தோன்னா அந்த நேரம் பணம்ன்றது பார்த்தோன்னா வந்து இன்னொரு விஷயந்தான். இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து அந்த உழைப்பை கொடுக்குறோம், அந்த விஷயந்தான் வந்து பார்த்தோன்னா முக்கியமானது. இதனால் இப்போ 6 மாதம் நீ வந்து செலவு பண்ண போகிறேன்னா உன்னை முழுசாக ஒட்டுக்காக படிக்க வச்சு உன்னை வந்து ஒரு ஆளாக உருவாக்கி கொடுக்கணும். பணம் போனால் எங்கேயோ போகுது. ஆனால் இந்த 6 மாதம் ஒரு வாழ்க்கையை பார்த்தோன்னா அந்த காலங்கள் எவ்வளோ போன்றது அப்படின்றது பார்த்தோன்னா உணர்ந்தது நம்மளுடைய ஆசிரியர்கள். அதனால் வந்து உங்கள் நேரத்தை நாங்கள் வீணடிக்க மாட்டோம். நீங்கள் பார்த்தோன்னா அழகாக இந்த பேட்சில் சேர்ந்தால் மட்டும் போதும். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் பார்த்தோன்னா வந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருவாங்க. உங்கள் வெற்றிக்கு நீங்கள் பொறுப்பு. நீங்கள் பொறுப்பாகிறதுக்கு நாங்கள் பொறுப்பாயிடுவோம். அதனால் எந்த தகவலாக இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க, மற்ற தகவலை பார்த்துக்கலாம். மீண்டும் ஒரு முறை பார்த்தோன்னா வந்து நம்முடைய டெட் தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்கள் அனைவருக்கும் பார்த்தோன்னா வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி.